17ஆம் தேதிக்கான கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் பார்க்கலாம். 16ஆம் தேதி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 065. உண்மையிலே இது கரெக்டான ஏபி 06. ஏன்னா நான் ஏற்கனவே இந்த 74 வரும்போதே வந்து இந்த பிசி நம்பரை திருப்பும் ஏபியோ எஸ்சிலையோ அடிக்கும்போது நம்ம கரெக்டாக கேட்ச் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். பட் இன்றைக்கி வந்து என்னால் வீடியோ போட முடியல, மெம்பர்ஷிப்லேயுமே போட முடியல, இதுலேயுமே போட முடியல. என்னென்னா தான் நேற்றே சொல்லியிருந்தேன், காலையில் 4 மணிலேருந்து ரொம்ப அலைச்சல்னு. அதே மாதிரி இன்றைக்குமே வந்து மதியம் ஆயிடுச்சு ஒரு ப்ராப்ளத்தில். ஆனாலும் வந்து வீடியோ போடவே முடியல. சும்மா ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே அதுக்கு போட்டிருக்க முடியும், ஆனால் அது போட முடியல. ஆனால் நினச்ச நம்பர் கரெக்டாக வந்துச்சு. ஆனால் சி போர்டு மட்டும் மாறிடுச்சு. அது எப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி முடிஞ்சு போச்சு. இருந்தாலுமே சொல்கிறேனே, திரும்பவும் அது இந்த மாதம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே பாருங்கள், இந்த 95 65 சிம்பிள் தான். 95 65 0906 இதுதான் சிம்பிளாக எடுத்து வச்சுருந்தது. என்ன ஒன்று 061 அப்படின்னு எடுத்துச்சு, இல்லைனா 064 அப்படின்னு எடுத்துச்சு. இங்கே 065 அப்படின்னு வந்துக்குது. ஆனால் ஏபி 06 ஸ்ட்ராங்காக கரெக்டாக வந்துச்சு. எப்படின்னா இந்த 38 78 பார்த்துங்க. இதில் வந்து கரெக்டாக 38க்கு 34, இந்த இடத்துல 74 வர வேண்டியது ஒரு நாள் தள்ளி 74 வந்துச்சு. அதுக்கு போனஸாக இன்னொரு நாளும் 74 வச்சிட்டாங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அது மாதிரி ஏபியில் கரெக்டாக 06 நமக்கு 95 65 0906 கேம் முடிஞ்சிச்சு. ஏன் 061 அப்படி எடுத்தோம் அப்படின்னா, இங்கே ஏ போர்டு 4, இங்கே 9, அதனால் இங்கே 66க்கு 61 வரும் அப்படின்னு பிளான் போட்டுச்சு. அப்படி ஆகிடுச்சு. ஒருவேளை இது வேறு சேனல்லையோ இல்லை வேறு எங்கேயோ ஃபேஸ்புக்லேயோ இல்லை வாட்ஸ்அப் குரூப்லேயோ டெலிகிராம் குரூப்லேயோ கொடுத்துருக்கலாம், எனக்கு தெரியல. ஏன்னா நான் எதையுமே பார்க்குறதில்ல. அதனால் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இந்த கேம் முடிஞ்சிச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம இன்னொரு கேம் எடுக்கலாம். அது என்னென்னா பாருங்கள், இந்த 06 இந்த 50 ஓகேவா? இது பார்த்துங்க, இது நிறைய இடத்துல இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே சொல்லியிருந்தா டைம் இருக்காது. அதனால் இதை பாருங்கள். இன்னொன்று பாருங்கள், இந்த 55க்கு 09க்குமே நிறைய இடத்துல மேட்ச் ஆகிருக்கும். அதுவும் சொல்லலான்னு இருந்தேன், ஏன்னா இன்றைக்கி வீடியோ போடல, அதனால் சொல்லலை. இந்த 55 06 மேக்ஸிமம் 09 அந்த 06 அப்படின்ற நம்பரு தான் வந்திருக்கணும். அது கரெக்டாகவே 2 நாளுமே வந்துச்சு. இந்த மாதிரி இந்த 55 வரும்போதெல்லாம் இதெல்லாம் சில இதெல்லாம் மேட்ச் ஆகும், ஓகேவா? அதனால் இந்த இந்த 55க்கு நம்ம 088 அப்படின்ற நம்பருமே எடுத்துருந்தோம்ல லாஸ்ட்டாக. ஆமாம், எடுத்திருந்தோம். அது வந்து நமக்கு வந்து 99ன்னு வந்துச்சு. ஒரு 4-5 மேட்சாகவும் நம்ம எல்லாத்தையுமே எடுத்துன்னு இருந்தால் இதாகுது. சரி, இப்போ என்னென்னா 065 அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்றது இங்கே என்ன பாருங்கள், இந்த 06 அது கீழே வந்து 50, ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், 05 கீழே ஒரு 10. அது உங்களுக்கு அது இப்போ பார்த்தீங்கன்னா 06 அதுக்குள்ளே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ 06 அப்படின்னு வரும்போது இப்போ இங்கே என்ன வரணும்னா 50ன்ற நம்பரில் தான் இங்கே ஏதோ ஒரு நம்பரு வரணும், ஓகேவா? ஆல்ரெடி 55 இருக்குது. இப்போ நமக்கு 0550 அந்த மாதிரி ஏதாவது இங்கே வரலாம், ஓகேவா? அதான் கேமு. பாருங்கள், இதுக்கு வேறு எங்கேயாவதுமே கொஞ்சம் பார்க்கலாம். இதே செட்டு வேறு வந்திருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து 06 05 மேட்ச் ஆகிருக்கணும். 05 06 மேட்ச் ஆகிருக்கணும். ஓரளவுக்கு ஒரு சிலது மார்க் பண்ணியிருக்கேன், அது மட்டும் பார்க்கலாம். ஏன்னா நிறைய தேடி மார்க் பண்ணலாம். ஏபி எஸ்சிபிசி மார்க் பண்ணி வந்தால் எனக்கும் கொஞ்சம் டைம் இல்லை. இங்கே பாருங்கள் பிசியில் இருக்குது பாருங்கள், 90க்கு ஒரு 06. இது எப்போது போன பிப்ரவரி மாதம். இப்போவுமே கரெக்டாக ஏபியில் மேட்ச் ஆச்சு. பாருங்கள், ஏபியில் கரெக்டாக அதே மாதிரி மேட்ச் ஆச்சு. இங்கே பாருங்கள் 09க்கு ஒரு 10 மேட்ச் ஆச்சு. இங்கே 60க்கு 09 மேட்ச் ஆச்சு. இங்கே பாருங்கள் 95க்கு 65. இந்த மாதிரி நான் பிசியில் முன்னொரு முறை 65 95 வந்து ஃபாலோ நம்பர் கொடுத்து அந்த 65 95 நல்ல ஒரு வின்னிங் வந்தது. அது எந்த மாதம்னா ஆயிடுச்சு, ஜனவரி டிசம்பராக என்ன கரெக்டாக ஞாபகம் இல்லை. நான் ஃபாலோ நம்பர் கொடுத்துருந்தேன் 65 95 கண்டிப்பாக மிஸ் ஆகாது பிசின்னு.
அந்த மாதிரி ரெண்டுமே வந்துச்சு ஒரு 10 நாளில். அது இப்போ அந்த 09 வந்தோடனே அந்த 06 மேலே ஐடியா வந்துச்சு கரெக்டாகவே. அது உடனே வரும் அப்படின்னு எதிர்பார்த்தது தான். இங்கே பாருங்கள், போன வருஷத்தில் கூட பாருங்கள், அந்த 60, 90 எப்படியெல்லாம் மேட்ச் ஆகிருக்கு பாருங்கள், அந்த 60, 90 அப்படின்றது. ரெண்டாவது நீங்கள் 2019 மார்ச் மாதம் போனீங்கன்னா 604, 904 அப்படின்னு ஒரு ரிசல்ட் இருக்கும். அது 604, 904 அப்படின்னு கரெக்டாகவே ஒரு ரிசல்ட் இருக்கும். மறுநாளே அந்த பிசி வந்து 04 அப்படின்னு நிற்க வச்சு 6க்கு 9ன்னு வச்சுருப்பாங்க. இங்கேயுமே பார்த்தா கூட இப்போ நான் மார்க் பண்ணுற இடம் கூட பாருங்கள், 06, 40. ஸோ அதாவது ஒரு நம்பரு வந்துச்சுன்னா ஏற்கனவே வந்ததுலேருந்து தான் வரும். புதுசாக அதாவது சரி பாருங்கள், இது இப்போ என்னென்னா நம்ம எடுக்கிற நம்பர் என்னென்னா ஏபியில் இப்போ நமக்கு 10ன்ற நம்பருக்கு 06 வந்துச்சு. இந்த 05 அப்படின்ற நம்பர் தான் ஏபியில் வரணும். ஓகேவா? ஒருவேளை இந்த 55 வந்ததுனால இந்த 06 அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மாதிரி வந்து பிசியில் தான் வந்திருக்கு. இந்த 38க்கு 78, இங்கே 34க்கு 74 அப்படின்னு. அதனால் ஒருவேளை இந்த 05க்கு இங்கே 55, இந்த 10க்கு இங்கே 06 அப்படின்னுமே ஐடியா பண்ணலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை அந்த 05ன்ற நம்பரு இங்கே 50 அப்படின்னு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் எனக்கு வர ஐடியா. அதனால் நான் அந்த மாதிரி கெஸ்ஸிங் எடுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே கூட 06க்கு ஒரு 50 அப்படின்ற நம்பரு. ஒருவேளை இங்கே 06க்கு அப்படியே 50 அப்படின்னு வரலாம். ஏன்னா இங்கே பாருங்கள், இங்கே 09க்கு இங்கே 09, அது மேலே இருக்கிற 60 நமக்கு 06. இப்போது 06 அப்படியே இங்கேருந்து இந்த 50ன்ற நம்பர் 05 அப்படின்னுமே கூட வரலாம். ஓகேவா? ஏற்கனவே வந்ததுலேருந்து தான் நம்ம எடுக்க முடியும், புதுசாக எதுவும் எடுக்க முடியாது. அப்படி புதுசாகவும் எடுக்கலாம். பாருங்கள், ஏன்னா இப்போதைக்கு இந்த மாதிரி தான் ரன்னிங்கில் இருக்குது. அதனால தான் இந்த மெத்தடில் எடுக்கிறோம். ஓகேவா? அதனால் பாருங்கள், ஏபியில் 05, 50 அப்படின்றத ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா 00 அப்படின்ற ஒரு நம்பரை டைரெக்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஏபியில் 05, 50 அப்படின்னு எடுத்திருக்கோம். ரெண்டாவது 07, 08, 80, 70 அப்படின்ற நம்பருமே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 17ஆம் தேதியில் சொல்லலை, இந்த 1ஆம் தேதிக்குள்ளே அந்த நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்து கெஸ்ஸிங்கில் வரும்போது ப்ளே பண்ணிக்கங்க. ஓகேவா?